10 நாள் கழிச்சு பிள்ளைங்களை ஜாலியாக ஸ்கூல்ல வந்து விடலான்னு பார்த்தா புது புக்கெலாம் தருவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பசங்க வெளியே இருந்து வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த பிராந்தி பாட்டிலாம் குடிச்சு அப்படியே போட்டு உடச்சி வச்சிருக்காங்க. 10ஆவதுக்கு பார்த்தா மேலே போய் பார்த்தோம்னா அது பூந்தொட்டிலாம் பசங்க அப்போ தான் வச்சிருந்தாங்க. அது நேற்று தான் உடச்சிருப்பாங்க போல. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எப்படிதான் பண்ண மனசு வருதோன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம பசங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பாத்ரூம் சம்மந்தப்பட்டதையும் எல்லாத்தையும் உடச்சும் வச்சிடுறாங்க. கவர்மெண்ட் சொத்து தானே அப்படின்னு எங்களையும் சுற்றியில் இருக்கிற பொதுமக்கள் கேட்டாங்கன்னா இது கவர்மெண்ட் சொத்து தானே, உங்களுக்கு என்ன, உங்கள் வீட்லேயே வந்து செய்யறோன்னு கேட்குறாங்க. இது நடுவு ஊரில் தான் இருக்குதுங்க. ஸ்கூலுங்கிறது குழந்தைங்க சம்மந்தப்பட்டது தானே, ஏன் இப்படி பண்ணுறாங்க? பாத்ரூமையும் பைப்பையும் உடச்சி வச்சிருக்காங்க. கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தரங்கட்ட செயலுங்க. காவல்துறைக்கு நாங்க அடிக்கடி சொல்லிட்டோங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை இதே பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குதுங்க. இங்க போதை ஆசாமிக்கு தான் இந்த வேலை செய்யறாங்க. அதனால எங்களுக்கு காவல்துறைங்க இங்க ரோந்து வந்து கண்காணிப்பு ஒரு ஆள் நாங்க இதுக்கு வச்சுட்டு இருக்க முடியாது. ஸ்கூல் லீவ் விட்டா போதும். காலாண்டு லீவ்லையும் அரையாண்டு லீவ்லையும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு கண்டிப்பா வேணுங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.